இன்னைக்கு பெப்பர் சிக்கன் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். அதுக்கு 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 5 வரமிளகா, ஒரு பட்டை, 3 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு கொஞ்சோண்டு ஜாதி பத்திரி, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 கப் பெரிய வெங்காயம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 கிலோ சிக்கன். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த மசாலுக்கு தேவையானது வறுத்துக்கலாம். நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ நம்ம அதில் மல்லித்தூள் சேர்க்கலாம் கொஞ்சமாக. அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணிடுங்க. சூட்லேயே அது வறுப்பட்டும். நல்லா இதாகிடுச்சு. மிக்சியில் போட்டு பவுடர் மாதிரி அரைச்சிக்கலாம். நம்ம அரைச்சி பவுடராக வச்சுக்கிட்டோம். கடாய் சூடாகிடுச்சு. நம்ம அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன். நாங்கள் மரச்சிக்கு நல்லது தான் யூஸ் பண்ணுறோம், ரொம்ப நல்லதுனால. இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம ஒரு பெரிய வெங்காயமும் ஆட் பண்ணுவோம். கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் கொஞ்சம் வறுக்கணும். சால்ட் ஆட் பண்ணுறோம், ஏன்னா அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். இப்போ வெங்காயம் கருவேப்பிலை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் ஆட் பண்ணுறோம். அது கொஞ்சம் பச்சை வாசனை போட வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போன பிறகு நான் ஆல்ரெடி சிக்கனை மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். மஞ்சள் போட்டு கழுவுனா கொஞ்சம் க்ளீனாக இருக்கும், அதுக்காக அதை இதில் இப்போ ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ண பிறகு சும்மா ஒரு 2 நிமிஷம் அதை கொஞ்சம் கிளம்பி விடுங்க. சிக்கன் வதங்கிடுச்சு ஓரளவுக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா பவுடரை ஆட் பண்ண போகிறோம். இது ஒரு 2 நிமிஷம் கிளறி வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வைங்க. மசாலா நல்லா பிடிக்கட்டும். போல் ஓப்பன் பண்ணி சிக்கன் வேகிறதுக்கு 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. திருப்பியும் சிம்மில் மூடி வச்சுருங்க சிக்கன் வேகிறது. இப்போ சிக்கன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் நல்லா தண்ணி விட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் ஆனில் வச்சுட்டு சுண்டுற அளவுக்கு பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. கிரேவி மாதிரி வேணும்னா நீங்கள் கொஞ்சம் இந்த கன்சிஸ்டன்சிலேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா இதை கொஞ்சம் ஆனில் வச்சு ட்ரை பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இங்கே எல்லாம் பாருங்கள் சைடில் ஃபுல்லாக எண்ணெய் விட்டுருக்கு. இப்போ சிக்கனை நம்ம ஒரு பவுலில் சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம்.
எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.